அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான யோகமும் இருக்காது. ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, வீடு பரிவர்த்தனை இருக்காது. இப்படி தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் இருக்காது. இப்படி வலுவில்லாத ஜாதகமாக இருக்கும். ஆனால் அந்த ஜாதகர் பல கோடிகளை குவித்து கொண்டிருப்பார். ஏன்னா இவருக்கு எந்த விதமான பலமும் ஜாதகத்தில் இல்லையே, இவர் எப்படி இவ்வளவு சொத்துக்களை குவித்து கொண்டிருக்கிறார், பெயர் புகழ் செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என துல்லியமாக பார்த்தோம் என்றால், சுக்கிர பகவான் எந்த வீட்டில் இருக்கிறார் என பார்க்க வேண்டும். அந்த சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்தவர், அல்லது குரு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர். இந்த இரண்டு பேர்களில் யாராவது ஒருவர் அந்த ராகு பகவானோடு தொடர்பு இருந்தால், அதாவது ராகுவானோடு சேர்ந்திருந்தால், ராகு பகவானை பார்த்தால், ஏதாவது ஒரு தொடர்பு அந்த ராகு பகவானோடு இருந்தால் அந்த ஜாதகர்கள் பல கோடிகளை குவித்து விடுவார்கள். பெயர் செல்வாக்கு புகழ் என அடைந்து விடுவார்கள். உங்கள் ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.